ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பூசணிக்காயில் ஒரு தோசை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். பூசணிக்காய் ஒரு துண்டு பூசணிக்காயை பொடியாக கட் பண்ணி மிக்சியில் போட்டுக்கணும். பாருங்கள் எவ்வளோ நல்லா கட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். பூசணிக்காயை எடுத்து போட்டுக்கணும். அதோட என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு பூசணிக்காயை முதல்ல ஆட்டணும் அதை சொல்கிறேன். இது டயட் தோசை தான், ரொம்ப நல்லது. இதுக்கு அரிசி புழுங்கரிசி 1.5 டம்ளர், 3/4 டம்ளர் பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 2 hours 3 hours ஊறினாவே போதும். பட் நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். காலையில் எழுந்திரிச்சு அரைக்க போகிறேன். இதுக்கு பூசணிக்காய் இவ்வளோ கட் பண்ணி வச்சுருக்கிறேன், மொத்தமாக காமிச்சிருக்கிறேன். அப்புறமே பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, அரிசி இவ்வளோ தான் வேணும். இதை எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுட்டு மிளகு சீரகம் கொஞ்சம் போட்டுட்டு முதல்ல மிக்சியில் பூசணிக்காயை நைஸாக அரைச்சிட்டோம், கோர்ஸாக. அதுக்கப்புறம் அரிசியை ஆட் பண்ணணும். அரிசியை ஆட் பண்ணிட்டு அந்த அரிசியில் இருக்கிற தண்ணி தான் ஊற்றி தான் அரைச்சி வச்சுருக்கிறேன். ஏன்னா இதில் இட்லியும் ஊற்றலாம், தோசையும் ஊற்றலாம். அப்புறம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு நல்லா கொரன்னு மிக்சியில் அரைச்சிட்டு அதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு உடனே இம்மீடியட்டாக அது புளிக்கணும் அப்படிலாம் இல்லை. பாருங்கள் மாவு எப்படி அரைச்சிருக்கேன் பாருங்கள். ரொம்ப தரன்னு தான் அரைச்சிருக்கிறேன், ரொம்ப நைஸாக அரைக்கலை. அரைச்சிட்டு இதில் வெங்காயம் எல்லாம் கூட தாளித்து கூட அடை தோசை மாதிரி போடலாம். பட் நான் தோசையாக ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் எதுவும் போடாமல் இதுலேயே எல்லாமே போட்டுக்கிறதுனால டேஸ்ட்டாக தான் இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும் கொஞ்சம் தோசை. அதனால் இதை தோசைக்கல்லில் போட்டு 2 கரண்டி எடுத்து ஊற்றி நல்லா ரவுண்டாக நல்லா தோசை எடுத்துக்கு வரும். ஊற்றி கொஞ்சம் எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதை ஒரு பக்கம் திருப்பி போடணும். இதில் வெங்காயம் போட்டோம்னா கொஞ்சம் குண்டாக தப்பமாக தான் ஊற்றணும். அப்போ தான் அது பிரியாமல் இருக்கும். சன்னமாக ஊற்றினோம்னா இது மாதிரி வச்சுட்டு ஸ்லோவாக வச்சுட்டு இதுக்கு ஒரு சட்னி பண்ணினேன். அது பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், இஞ்சி, தேங்காய், கொத்தமல்லி தலை நிறையா போட்டு அரைச்சிட்டு தாளிச்சிட்டு இந்த தோசையோடு தொட்டுக்கிறதுக்கு வச்சுட்டு இந்த அடை தோசை, பூசணிக்காய் அடை தோசைன்னு சொல்லலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இட்லி நாளைக்கு ஊற்றி காமிக்கிறேன். ஆக்சுவலாக நான் இந்த பூசணிக்காயை வச்சு 2-3 டிஷ் பண்ணேன், அதில் எடுக்காமல் விட்டுட்டேன். தேங்க்யூ.